வாழ்க வளமுடன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொழில் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதில் நம்ம பார்த்தீங்கன்னா பொது பலனாக நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. இந்த இந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு கொடுத்துட முடியாது. அது எப்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு பட்டப்படிப்பு படிக்கணும், நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு பொதுவான ஒரு வழி என்னன்னு ஒரு நமக்கு தெரியும். பிகாஸ் நம்ம 12th 10th அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு கல்வி முறை இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட் எது இருக்கோ அதுக்கான துறையை தேர்ந்தெடுத்து அதில் நிறைய படித்து அதில் போவோம். அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுத்து போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பொதுவாக இதெல்லாம் இருக்கணுன்றது இருக்குது. அதே தான் பொதுப்பலன். பொதுப்பலன்றது ஒரு என்ட்ரி மாதிரி. ஆனால் வந்து நம்ம தொழில் ரீதியாக நம்ம போகிறோம், நம்ம தொழில் ரீதியாக பல பிரச்சனைகள் வந்திருக்கு, தடைகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக ஜாதக குறிப்பு, அவங்களோட குறிப்புகளை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் சில விஷயங்கள் தெரியும். இதை எப்படி நம்ம உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்ற ஒரு குறிப்பு நம்மகிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம அச்சீவ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல பாதை, நல்ல ஒரு பாதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து அதை நம்ம தேர்ந்தெடுக்காமல், நமக்கு தெரியல, தேர்ந்தெடுக்காமன்றதை விட அது தெரியாமல் இருக்குது. தெரியாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அது இல்லாமல் நம்ம சரி ஆனால் வந்து இந்த சைடு தான் போகணுன்ற ஒரு குறிப்பை வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு எப்படின்னா போகலாம். காடுகளுக்குள்ளே போகலாம், வீடு மேலே, மேல் வீடு மேலே மாடியில் ஏறி அந்த சைடு போய், இந்த சைடு போய், லெஃப்ட் போய், இன்னொருத்தர் எப்படியாவது போய் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். அந்த இடத்துக்கு நம்ம அடைஞ்சிடலாம். ஆனால் அவ்வளோ தடைகள், அவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஸ்லோமாக்குற மாதிரி இன்னொரு வழியும் இருக்குது உங்களுக்கு. சாலை வழியாக இப்படி போனீங்கன்னா லெஃப்ட் போய் இப்படி போனான்ற ஒரு குறிப்பு இருக்குது, முன்னோர்களால் அது இருக்குது. நம்மளுக்கு கடந்து அந்த சைடு போனால் ஃப்ரீயாக போயிடலாம், ஈஸியாக போயிடலான்னு சொல்லி தான் நமக்கு ஒரு சாலை வசதியோ இல்லை ஒரு வழித்தடம் வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த வழித்தடத்தை பின்பற்றினா அந்த இடத்துக்கு ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஆனால் அது தெரியணும்ல. அந்த வழித்தடத்தை க்ரியேட் பண்ணி இருக்குது ஆல்ரெடி. நாங்கள் புதுசாலாம் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, அது இருக்குது ஆல்ரெடி. நீங்கள் இதை பின்பற்றுங்க. இதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான தடைகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் இலக்கை வந்து ஈஸியாகவும் ஸ்லோவாகவும் அடைஞ்சிடலாம். ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு தயவுசெய்து வரணும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் நம்ம தொழில்னு ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் அதை சந்திச்சு தான் ஆகணும். அதை வந்து ஈஸியாக்குறதுக்குன்றது தான் வழி என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம எல்லா பேரும் எங்ககிட்ட வந்துட்டு சொல்கிறதுன்னா, நாங்கள் முதலே பார்க்காம போயிட்டோமே, உங்கள்கிட்ட நாங்கள் குறிப்பு கேட்காம போயிட்டோம், உங்கள்கிட்ட நாங்கள் கான்டாக்ட் பண்ணாமல் உங்கள்கிட்ட கவுன்சிலிங் கேட்காம போயிட்டோம், இது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவ்வளோ பதட்டப்படுறாங்க அப்படின்றது, ஏன்னா தொழிலுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ரீதியாக என்ன சொல்கிறேன்னா, ஏன் பதட்டப்படுறாங்கன்னா, பிகாஸ் நம்மகிட்ட ஒருத்தவங்க வேலை பார்க்குறதும் நம்ம ஒருத்தவங்ககிட்ட வேலை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு தொழிலதிபராக இருக்கோம், தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம தொழிலில் லாஸ் ஒரு அமௌண்ட், செக்டார் அமௌண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அது ப்ளஸ் ஆகிட்டே தான் போகும். அன்றைக்கி லாஸ்னால் ப்ளஸ் ஆகிட்டே போகும். தீர்வு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது லாஸ் தான், அது கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து அதை அதை அது பெரிய ஒரு பிரச்சனை. நேரமும் நாளும் கிழமையுன்றது பார்த்திங்கன்னா தொழிலில் ரொம்ப முக்கியம். காசை சேமிக்கிறாங்களோ, பணத்தை சேமிக்கிறாங்க, அதை தாண்டி நேரம் ரொம்ப முக்கியம். நேரத்தை சேமிக்கிறவங்க வந்து தொழிலில் வந்து முன்னேறிடுவாங்கன்றது எங்களோட குறிப்பு. ஸோ அப்போ தான் சொல்கிறது, டிலே பண்ணாமல் உங்களோட கஷ்டத்தையும் உங்களோட தடைகளும் என்னென்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வழியில் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கை வேணும். நம்பிக்கை, நம்ம முன்னேறிடுவோம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தீர்வு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்தடுத்து தொழிலில் தங்கு தடைந்து செய்யுங்க. தொழில் செய்ய போகிறோன்ற முனைவு இருந்துச்சுன்னா தயவு செய்து முயற்சியை வந்து கைவிடாமல் கண்டினியூ பண்ணுங்கள். தொழிலில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கவங்களும் நாங்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறோம். அதுபடி குறிப்புகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன வழிபாட்டு முறைகள் நீங்கள் பண்ணலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் மாற்றங்கள் செய்யணும். சில விஷயங்களில் உங்களோட வாழ்வியல் சார்ந்து சில மாற்றங்கள் செஞ்சாலே அது போதும். அதே மாதிரி தொழில் ஆரம்பித்தேன், ரொம்ப நஷ்டமாக போயிடுச்சு, நான் இப்போ பண்ணல. ஆனால் திருப்பி எனக்கு அந்த தொழில் பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்குது, பட் எனக்கான ஒரு வழிகாட்டுதல் என்கிட்ட இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட குறிப்புகளை வச்சு சில மாற்றங்களை செஞ்சால் அது சரியாயிடும்ன்றது எங்களோட குறிப்பு, எங்களோட கருத்து. அதனால் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.